பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்க்கு நான் இங்கே ஹேங்கர் தான் எடுத்துருக்கேன். உங்க கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரத்தை அடுக்கி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் கிச்சன் சின்னதாக இருக்கும், நிறைய ஆர்கனைசர் வந்து காசு கொடுத்து வாங்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஒரு ஆர்கனைசராக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இந்த மாதிரி கடையில் நிறைய ஆர்கனைசர் வந்து விற்கிறாங்க. பட் ஆனால் நம்ம வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு ஹேங்கர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெட்டல் பேங்கிள் தான் நான் எடுத்துருக்கேன். பழசா வந்து பசங்களுக்கு சின்னதான மெட்டல் பேங்கிள் நிறைய இருக்கும் இல்லையா, அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு ஒவ்வொரு பேங்கிலையும் இந்த மாதிரி எஸ் ஊக்கு இருக்கு இல்லையா, அது மாதிரி நீங்கள் வளைச்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எஸ் கூட நீங்கள் நிறைய மெட்டல் பேங்கில் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் விண்டோவில் நீங்கள் மாட்டி வச்சு அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தெல்லாம் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு கவுண்டர் டாப் சின்னதாக இருக்கும், ஷெல்ஸே வந்து இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வலையில வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்து வந்து அந்த வலையில வந்து எஸ் வந்து அந்த ஷேப் கொண்டு வாங்க. ஏன்னா கையில் வந்து லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கனால குத்திக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஹேங்கரில் நம்ம எஸ் வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஒன்றுத்தையும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துலயே வந்து நீங்கள் நிறைய பாத்திரத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு வாலுக்கோ இல்லை ஹானியோ இருந்தால் மட்டும் உங்களுக்கு போதும். ஸோ இந்த மாதிரி எஸ் கூட நமக்கு ஆன்லைனில் நிறைய விற்குது. அதை நம்ம வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பேங்கில் நீங்களே ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் எஸ் வந்து ஹேங்கரில் வந்து கிட்ட மாட்டிக்கலாம். இப்போ இதில் நான் ஃபுல்லாக மாட்டிட்டேன். இப்போ மாட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய பாத்திரம் வந்து அங்கங்கே வந்து போட்டு வச்சிருப்போம், இடம் இல்லாமல் அப்படியே ஒரே இடத்துலயே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அந்த டூல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பூரி சுடுறது, அப்பளம் பொரிக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த எஸ்ஸுக்குள்ள வந்து நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி பாட்டில் வாஷ் பண்ணுற ப்ரஷஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கிரேட்டர், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளெல்லாம் நீங்கள் மாட்டிக்கலாம். எவ்வளோ வெயிட்டான பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு இது வந்து எதுவுமே ஆகாது, நல்லா இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே வாலுக்கு வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மாட்டி விட்டுருக்கேன். நீங்கள் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணுற தோசை கண்டி ஜல்லி கண்டிலாம் கூட நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். வடிகட்டி கூட நான் மாட்டி வச்சிருக்கேன். ஸோ நான் தூரமாக எஸ்ஸுக்கு வச்சிருக்கேன். நீங்கள் வேணும்னா கிட்ட கூட நீங்கள் வச்சுட்டு அதை வந்து நிறைய திங்ஸ் வந்து மாட்டிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு 2-3 ஆங்கரில் கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாட்டி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு